ஹாப்பி ஃபீலிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கொத்தமல்லி பருப்பு கடையல். யூசுவலா மத்த கீரையில தான் நம்ம கடைஞ்சு பார்த்துருப்போம். பட் கொத்தமல்லியில ரொம்ப ருசியாவும், வாசனையாவும் இருக்கும். சத்தானதும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் கொத்தமல்லி கட்டு வந்து நல்லா ஆஞ்சி ஒரு 7, 8 வாட்டி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1 1/2 கப் பருப்பு, துவரம் பருப்பு வந்து வச்சிருக்கேன் நானு. வேக வச்சு எடுத்தது. புளிப்புக்கு 1 தக்காளி, நாட்டு தக்காளி, 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் 2 இல்ல 3, அப்புறம் ஒரு மஞ்சள் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. வாங்க ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து கீரை கடையறதுக்கே ஆன ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இது எல்லாம் அந்த மண்பானை விற்கிறாங்க பாருங்க, அங்கே கிடைக்கும். இது ஆக்சுவலாக மத்து போட்டு கடையிறது தான், பட் இப்போ யாரும் அதை செய்யறது இல்லை. எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதாவது இந்த பானை எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளே போக போக நல்லா டெப்த்தாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்களே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது மண்பானை யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இது வந்து நம்ம அந்த வேர் பகுதியை மட்டும் எடுத்துட்டு போட்டுக்கலாம். தண்டும் போடுறது ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி நல்லா இப்படி வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிடும் இது. ஒரு பெரிய கட்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ள எப்படி நல்லா சுருங்கிடுச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ரொம்ப லேசாக. ஏற்கனவே நம்ம பருப்பு வந்து மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோ கீரை இருந்த மாதிரி இருந்தது பாருங்கள். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் தான். நல்லா இந்த பருப்பும் கீரையும் ஒன்றா நல்லா சேரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது கீரை. ஸோ பருப்பும் கீரையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம நல்ல ஒரு சுத்தமான ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது கலரை பார்க்க. இப்போ நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தாளிப்பு மட்டும்தான் இப்போ நமக்கு வேலை. இப்போ நல்ல எண்ணெய் கொதிச்சிருச்சு. நான் இப்படியே தாளிக்கிறேன். ஃபார் அ சேஞ்ச் 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய். நல்ல எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு இப்படி வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இப்படி அதோட கலர் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது. டெக்ஸ்சரும் கலரும் சூப்பராக இருக்குது. ரொம்ப சத்து நிறைஞ்சது இந்த கீரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.